அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு புனிதமான மாசத்துல இன்னும் மிகச்சிறப்பான நாட்கள்ல இருக்கோம். அதுவும் லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு கூட லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். அதாவது பிறை அறிவிப்பு சில சமயங்கள்ல தவறக்கூடும். அந்த மாதிரி தவறுச்சு அப்படின்னா, நமக்கு ரமலானுடைய பிறையில கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அதனால இறுதி 10 நாள ஒவ்வொரு நாளையுமே நம்ம லைலத்துல் கத்ருடைய இரவாக தான் நம்ம கருதி, நிறைய நம்மால முடிஞ்ச நல்லமல்கள நம்ம செய்யணும். கண்டிப்பா இதுல இருக்க வேண்டிய ஆகச்சிறந்த அமல் என்ன அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இஸ்திக்பார், ஒரு ஸலவாத், அல்லாஹ்வ புகழக்கூடிய வார்த்தை அல்லது அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள், உங்களுடைய துஆ. இதுவே போதுமானது. உங்களோட ஒட்டுமொத்த துஆவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது மிகச்சிறப்பான ஒரு அமல். இந்த அமல முடிங்க 2 நிமிஷத்துல பதில் கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுது. அதாவது ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா அந்த கைகள வெற்று கைகள நிரப்புவானாம். அப்படிப்பட்ட அமல தான் நம்ம பார்க்க போறோம். மிக இலகுவான ஒரு அமல் தான். இன்றைய தினம் நீங்க ஒரு 2 நிமிஷம் இருந்து இந்த அமல முடிச்சுக்கோங்க. இது என்ன அமல் அப்படின்னா, முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிடுங்க. அதற்கு பிறகு தரூதே இப்ராஹிம் ஸலவாத் 3 தடவ சொல்லிடுங்க. 3வது யா ரப்பனா என்னுடைய வெற்று கைகளை நிரப்பு அப்படின்னு 3 தடவ சொல்லிடுங்க. யா ரப்பனா அப்படிங்கிறது துஆ கபூலாகக்கூடிய அம்சம். எந்த பெயரை சொல்லி அல்லாஹ் அழைச்சா அல்லாஹ் நமக்கு பதில் தருவானா அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. இது பன்மையான வார்த்தை. நிறைய நபிமார்கள் இப்படி ரப்பனானும் கேட்டிருக்காங்க. நிறைய நபிமார்கள் ரப்பி என்னுடைய ரப் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. எனவே இது பன்மையான வார்த்தை. எங்களுடைய ரப்பே என்னுடைய வெற்றி கைகளை நிரப்பு அப்படின்னு 3 தடவை சொல்லிடுங்க. இதில் உங்களோட ஒட்டுமொத்த தேவைகளுமே உள்ளடங்கி இருக்கும். அடுத்தது 4வதாக அல்லாஹ்வினுடைய மிகச்சிறப்பான திருநாமங்கள் யா கனியூ யா ஃபத்தாஹு. யா கனியூ அப்படின்னா தேவைகளற்றவன், ஃபத்தாஹ் அப்படின்னா பெரும் கொடையாளன். நம்ம எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்ட இந்த 2 திருநாமங்களையும் இன்ஷா அல்லாஹ் 7 தடவை நீங்கள் ஓதிட்டு, அதற்கு பிறகு 5வதாக அஸ்தோஃபிருல்லாஹ் ரப்பி ரப்பே என்னை மன்னிப்பாயாக 11 தடவை நீங்கள் சொல்லிடுங்க. இதுவும் துஆக்கள் கபூலாகக்கூடிய அம்சம்தான். அடுத்தது தரூத இப்ராஹிம் ஸலவாத்தை மறுபடியும் நீங்கள் 3 தடவை நீங்கள் ஓதணும். இறுதியாக 7வது அமலாக உங்களுடைய துஆவை உரக்க பிடிவாதமாக கேட்கணும். இந்த வருஷத்துல உங்களுக்கு எது நடக்கணுமோ அதை கேளுங்க. அல்லது உங்களோட வாழ்க்கையில எது நடக்கணுமோ நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதை கேளுங்க. இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத் கொண்டு, இந்த இறுதி நாளின் பரக்கத் கொண்டு, அதுவும் லைலத்துல் கத்ருடைய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த துஆவை கேட்கறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். கண்டிப்பா ரொம்ப பிடிவாதமா கேளுங்க. இந்த வருஷத்துல எனக்கு கொடுத்தே தீரணும் யா அல்லாஹ். நீ பெரும் கொடையாளன் யா அல்லாஹ். நீ தேவைகளற்றவன். என்னையும் யார்கிட்டயும் தேவைகள் இல்லாம பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. இந்த வருஷத்துல எனக்கு நிம்மதிய கொடு. இந்த வருஷத்துல நீண்ட ஆயுள கொடு. நிறைந்த ஆரோக்கியத்த கொடு. இந்த வருஷத்துல குடும்பத்துக்குள்ள நல்ல ஒற்றுமையும் அன்பையும் கொடு. இந்த வருஷத்துல செல்வ செழிப்புல உயர்ந்த அந்தஸ்த கொடு. இந்த வருஷத்துல கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடு யா அல்லாஹ். இந்த வருஷத்துல நிறைய நபர்களுடைய அன்பை எனக்கு கொடு. இந்த வருஷத்துல நிறைய அமல்கள் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடு. இன்னும் இந்த வருஷத்துல அதிகமான ஈமானையும் இறையச்சத்தையும் கொடு யா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ. என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அப்படிப்பட்ட விஷயங்களை எனக்கு நடத்தி கொடு யா அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த இறுதி 10 நாளில் நம்ம ஒருமையாக நம்ம கேட்கக்கூடாது. இன்றைக்கு எனக்கு இதை கொடு அப்படின்னு கேட்க வேண்டாம். பன்மையாக தான் நம்ம கேட்கணும். அதாவது இந்த வருஷத்துக்கு எனக்கு இதை கொடு, வாழ்நாள் முழுக்க எனக்கு இதை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. ஏன்னா எதை கேட்டாலும் கபூலாகக்கூடிய நாள். இன்னும் மிக முக்கியமான ஒரு துஆவை கேளுங்க. வருடம் முழுவதும் எனக்கு வரக்கூடிய தேவைகளை நான் உங்ககிட்ட கேட்பேன். எனக்கு ஒவ்வொரு துஆவையும் எனக்கு கபூலாக்கு. என்னுடைய ஒவ்வொரு தருணத்திலும் எனக்கு உதவியாக இரு. எனக்கு ரஹ்மத் செய், எனக்கு கிருபை செய். என்னுடைய வருடம் முழுவதுமான துஆக்களுக்கும் எனக்கு பதில் கொடு அப்படின்னு நீங்கள் கேட்டுருங்க. ஏன்னா இந்த ஒரு துஆ கபூல் ஆனாலே போதும். நம்மளோட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா வருஷம் முழுக்க நம்ம கேட்குறத அல்லாஹ் நமக்கு கபூலாக்கிட்டே வந்தான்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியில் நம்ம இருப்போம். ரொம்ப ஈமானாவும் நம்ம இருப்போம். எனவே மிகச்சிறப்பான வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரமலானில் இருக்கக்கூடிய இறுதி நாளில் அதை கேட்க மறந்துடாதீங்க இன்ஷா அல்லாஹ். அப்படியே உங்களுடைய துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் துஆ செய்யுங்கன்னு கேட்டிருக்கீங்களோ எல்லாருடைய
தேவைகளுக்காகவும் நான் அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.